திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் நன்றி கூறி அதே நேரத்தில் தொடர்ந்து அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலே நீடித்து வந்த 3 வாரங்களுக்கு மேலாக நீடித்து வந்த போரானது தற்போது இடைக்கால போர் நிறுத்தமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. 3 நாடுகளினுடைய சம்மதத்தோடு கூட இது நிறைவேற்றப்பட இருக்கிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அதை அறிவித்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதற்காக நாம் தொடர்ந்து ஜெபித்தோம். இதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுவதோடு கூட இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து அது நீடித்து போர் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இனி போரில்லாத ஒரு சூழ்நிலை உண்டாக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டுமல்லாமல் ஹார்முஸ் நீரிணையும் கூட முழுவதுமாக திறக்கப்படுவதற்காக நாம் ஜெபித்தோம். ஆண்டவர் கிருபையாக இந்த போர் நிறுத்தத்தின் போது அதே நிலையில் ஹார்முஸ் நீரிணையும் திறந்து வைக்கப்படும் என்றும் ஈரான் அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஈரானுடைய ஆயுதப்படையினுடைய ஒருங்கிணைப்போடு கூட பாதுகாப்பான நடவடிக்கையோடு கூட இந்த ஜலசந்தி வழியாக தொடர்ந்து கப்பல்கள் செல்வதற்கு பாதுகாப்பான சூழ்நிலை உண்டாகும் என்று அறிவித்திருக்கிறது. ஆகவே இதன் வழியாக தொடர்ந்து சுதந்திரமாக அனைத்து தேசத்து போக்குவரத்தும் தடையின்றி காணப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்தமானது தொடர்ந்து நிரந்தர போர் நிறுத்தமாக மாறவும் நாம் ஜெபிக்க வேண்டும். இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். போர் நிறுத்த அறிவிப்பு தங்களுக்கு கிடைத்த வெற்றி என ஈரான் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் தெரிவித்திருக்கிறார். லெபனான் மற்றும் பிற இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள அமெரிக்கா, இஸ்ரேல் ஒப்புதல் கொண்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் அமலில் இருக்கும்போது 2 வாரங்களுக்கு ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்று ஈரான் தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது. ஈரானிய ஆயுத படைகளுடனான ஒருங்கிணைப்பின் மூலம் ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான போக்குவரத்து சாத்தியமாகும் என்று ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளை திரும்பப் பெறுதல், தங்கள் நாட்டின் மீதான தடைகளை நீக்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்துள்ளது. தங்கள் கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இஸ்லாமாபாத்தில் நடைபெற உள்ள அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை அமைய வேண்டும் என ஈரான் விருப்பம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையே இடைக்கால போர் நிறுத்தம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் ஈரான் உச்ச தலைவர் மோஜ்தபா காமேனி தற்காலிகமாக தாக்குதலை மட்டுமே நிறுத்தி இருப்பதாகவும் இது போருக்கான முடிவல்ல என்றும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் தமது கோரிக்கையை ஏற்று உடனடியாக போர் நிறுத்தம் அறிவித்த அமெரிக்கா, ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்ள போரில் தொடர்புடைய நாடுகளை நாளை மறுநாள் இஸ்லாமாபாத் வர அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆகவே இது நிமித்தம் நீண்ட கால அமைதியை அடைவதில் வெற்றி பெறும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடைக்கால போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடித்து ஒரு அமைதலான சூழ்நிலை உண்டாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து 3 வாரங்களுக்கு மேலாக நீடித்து வந்த ஆண்டவரே, தகப்பனே, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இடையிலான இந்த போரானது தற்போது இடைக்காலமாக நிறுத்தப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்து நிரந்தரமாக்கப்பட ஒரு அமைதலான சூழல் மத்திய கிழக்கு நாடுகளில் உண்டாக ஆண்டவரே, தகப்பனே, ஸ்தோத்திரம். பல்வேறு தேசங்களில் வாழுகிற ஆண்டவரே தேசத்து மக்கள் அமைதலான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்க கிருபை தாங்க. வன்முறையை, இரத்தம் சிந்துதலை கட்டவிழ்க்கிற சாத்தானுடைய கிரியில் அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.